தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லோரும் என்னிடம் கேட்கும் கேள்வி, மாதவிலக்கு நாட்களில் அதாவது பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் தியானம் செய்யலாமா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால், அந்த நேரத்தில் ஒரு டிவைன் பவர், அதாவது தெய்வீக சக்தி, தெய்வீக ஆற்றல் பெண்களிடத்தில் இருக்கும். அப்போ அந்த 4 நாட்களும் 5 நாட்களும் கண்டிப்பாக தியானம் என்பது செய்ய வேண்டும். இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், என்னன்னு கேட்டால், எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 4 நாட்களும் தலைக்கு குளிப்பார்கள். இந்த 4 நாட்கள் தலை குளிப்பது என்பது தவறு. ஏன்னு கேட்டால், அந்த கர்ப்பப்பைக்கு ஒரு சூடு தேவை, ஒரு உஷ்ணம் தேவை. அந்த நேரத்தில் நம்ம தலைக்கு குளித்தோமானால், இந்த கர்ப்பப்பை குளிர்ச்சி ஆனால் நமக்கு அந்த மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லி தலை குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த உஷ்ணம் என்பது அந்த கர்ப்பப்பைக்கு தேவை. இப்போ நிறைய பேர் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஒரு குழந்தைகள் பிறக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ், எவ்வளவோ விஷயங்கள் வர்றது இதனால நம்மால் தான். அப்போ நம்ம தொடர்ந்து தியானம் செய்து இந்த முதல் நாட்கள் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி, நமக்கு விஸ்வசக்தியை கிரகிக்கும் ஆற்றல் இந்த உடம்புல இருக்குமா, அப்போ அந்த நேரத்தில் தொடர்ந்து தியானம் செய்வோம். அந்த பெண் சக்தியை போற்றுவோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரே சலிச்சுப்பாங்க. அப்பா, எதுக்கு எனக்கு இந்த பெண் ஜென்மம், இதற்கு இந்த வலின்னு. வலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. ஏன்னா இயற்கை இது. உடனே வலி மாத்திரைகள் கொடுத்து அந்த வலியை போக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதிக நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும். அதிக தியானம் செய்ய வேண்டும். நேச்சரில் நிறைய நேரம் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நிறைய எனர்ஜி இருக்கும். அப்பொழுது என்ன பண்ணணும்னா, ஒரு 5-6வது நாட்களில் நம்ம பக்கத்தில் யாராவது உட்கார்ந்தா கூட அவங்களுக்கும் ஹீலிங் நடக்குமாம். யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு சக்தி, பெண் சக்தி என்பது மாதவிலக்கு நாட்களில் முடியும் பொழுதெல்லாம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை எல்லாருக்குமே நீங்க சொல்லுங்க. இந்த சும்மா ஏதோ அந்த காலத்துல சொன்னாங்க, அது காரணத்திற்காகத்தான் சொன்னார்கள். தீட்டு தொடக்கூடாது, அதெல்லாம் என்னன்னா ஓய்வு வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அதை உணர வேண்டும். இது எல்லாமே தெரியணும்னா தொடர்ந்து தியானம் செய்யுங்க. அந்த நேரத்துல நிறைய தியான சக்தி நமக்கு இருக்கும் பொழுது நாம் ரொம்ப ரொம்ப ஆற்றல் மிக்கவர்களாக இருப்போம். நன்றி.